எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். உணவு பழக்கவழக்கம். சரிங்களா? இந்த உணவு பழக்கவழக்கத்தை பற்றி இன்னைக்கு பேசலாம். நான் அதை வந்து மூணு பாகமாக பிரித்து பேசுகிறேன். முதல் பாகம் வந்து இந்த உணவு எப்படி நம்மளுக்கு பிரச்சனையாக மாற தொடங்குச்சு, எங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆணுச்சு, அந்த கட்டங்கள்லாம் என்னென்னன்றது முதல் பாகத்தில் பேசுகிறேன். இரண்டாம் பாகத்தில் நான் எப்படி உணவு எடுத்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை ஆயிருக்காது அப்படின்றத பேசுறேன். மூணாவதா நான் இப்ப என்ன உணவுகளை அதாவது நான் நோய்வாய்ப்பட்ட பிறகு நான் என்ன உணவுகளை எடுத்துருக்கேன், எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பேசுறேன். இதுல நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் அதுல பேசுறது எல்லாமே நான் எனக்காக நான் பண்றதா தான் சொல்றேன் தவிர நீங்க உங்களை யாருமே இதை நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க உள்ள நம்ம பேசுறது வந்து பொது தளத்துல பேசுறோம். நீங்க இதை செய்யுங்க, நீங்க இப்படி சாப்பிடுங்க, நீங்க அப்படி பண்ணுங்கன்னு என்னால சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதை நீங்க உள்வாங்கிக்குங்க. நான் வந்து எல்லாமே எனக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? கவனமா கேட்டுக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இங்க எல்லா நோய்களுமே நம்ம தப்பான உணவு பழக்கத்துல தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? சரி, டாபிக் ஒன்றுலேருந்து போயிடுவோம். எங்கேருந்து பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குது? உணவுகள்னு ஆரம்பித்தோம்னு வச்சுங்களேன். முன்னாடி பழங்காலத்துக்கு வரை போயிடுவோம். முன்னாடிலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீ கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி நம்ம வந்து சமைக்காத உணவு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெறும் இயற்கையில் கிடைக்கிற பழங்கள், அங்கே கிடைக்கிற மாமிச உணவுகள், இப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க முன்னாடி நம்ம முன்னோர்கள்லாம். எப்போ தீ கண்டுபிடிச்சாங்களோ அப்பையிலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சமைத்த உணவுகளுக்கு மாறணும். சொல்லப்போனா இங்க பிரபஞ்சத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களுமே உணவு எடுத்துக்குது. ஒவ்வொரு வழி மூலமா உணவு எடுத்துக்குது. அதுல மனிதனை தவிர வேற எந்த விலங்குகளுமே உணவை சமைச்சு சாப்பிட்றது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த மனிதனை தவிர மனிதன் மட்டும்தான் உணவை சமைச்சு சாப்பிட்றான். மனிதனை தவிர எந்த விலங்குகளுமே உணவை சமைச்சு சாப்பிட்றதே கிடையாது. ஸோ நம்ம எப்ப சமைச்சு சாப்பிட்றத ஆரம்பிச்சோமோ அங்கேயிலேருந்தே பல பிரச்சனைகள் நம்ம உணவுல ஆரம்பிக்க தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தீ கண்டுபிடிச்ச பிறகு நம்மளுக்கான உணவை நம்மளே தேடிக்கிட்டோம். அதாவது வேளாண்மை பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம விவசாயம் பண்ணி நம்ம உணவுகளை நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட கிளம்புனாங்க. அப்போதைக்கு நம்ம எல்லாமே ஆர்கானிக்ல முறையில தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வரையும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது. என்னைக்கு நமக்கு வந்து உரம்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ளார வந்துச்சோ அன்னையிலேருந்து கொஞ்சம் நம்ம உணவுகள்ல கொஞ்சம் நஞ்சு கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய புரட்சிகள்லாம் வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த புரட்சிகள்லாம் வந்த பிறகு நம்மளுக்கு கெமிக்கல் உரங்கள் அதிகமா மார்க்கெட்ல வர கலைஞ்சிருச்சு. அப்போதைக்கு நம்ம வேளாண்மைகள்ல வந்து நிறைய கெமிக்கல் உரங்கள் சார்ந்து நம்ம உணவு பொருட்களே கெமிக்கலா மாற கிளம்பிச்சு. திருப்பி நம்மளுக்கு உணவு அங்கேயும் பிரச்சனை ஆக்க தொடங்கிச்சு. அடுத்து வந்து மாற்றப்பட்டு உணவுகளுக்கு நம்ம மாறணும். அதாவது அது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்மளுக்கு சீக்கிரம் மகசூல் வரணும், அதாவது சீக்கிரம் போட்டோடனே உடனே கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும் அப்படின்ற எண்ணங்களை வந்து நமக்குள்ள புகுத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி நெற்பயிர்கள்லாம் வந்து நம்ம 6 அடி 7 அடி மனசுனே மூடிடுமா, அப்படி இருந்துச்சான் நெற்பயிர்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க 5000 சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு. ரொம்ப சின்ன இவ்வளவு பெருசா இருக்கு. நமக்கு அப்பெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலம் அதெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்தை தாண்டி 6 அடி 7 அடிலாம் இருக்கும். கரும்பெல்லாம் நான் பழைய ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்ட 12 அடி 10 அடி 20 அடி அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உயரமா இருக்கும். 2 ஆள் மனுஷன் உயரத்துக்குலாம் கரும்பு இருந்திருக்கு. ஆனா அப்படிப்பட்ட உணவுகள்லாம் இங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறி மரபணு மாற்றப்பட்டு தென்னை மரத்தை பார்த்தீங்களா, நம்ம இந்த திருண்டு 5 அடிக்கே ஒரு தென்னை மரம் வந்துருது. 5 வருஷத்துலயே அது காய்ச்சிருச்சு. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் நம்ம உணவு மாற்றப்பட்டிருக்கு. எப்பயுமே நாட்டு காய்கறிகள் அதெல்லாம் தேடி கொஞ்சம் பாருங்க, தேடி வாங்குங்க. தேடி வாங்கி அதை உணவுக்காக பயன்படுத்திக்குங்க. இதுல மரபணு மாற்றப்பட்ட இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விதை இருக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி விதைக்கும் போதும் அதை நம்ம விதைச்சு அறுவடை பண்ணும்போது அடுத்து நம்ம முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்களா, அதே விதைகளை வச்சு அடுத்த மகசூல் பண்ண கிளம்பிடும். அந்த அறுவடை பண்றாங்கல்ல, அதுல விதை நெல்லுன்னு சொல்லி விதைக்குன்னு எடுத்து தனியா எடுத்து வச்சுக்குவாங்க. அதை வந்து
அடுத்த அடுத்த விவசாயம் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்குவாங்க. ஆனா இப்ப மரபணு மாற்றப்பட்டு வர்ற விதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதை ஒரு வாட்டி தான் நம்ம பயிரிட முடியும். அடுத்த வாட்டி பயிரிடுறதுக்கு திருப்பி நம்ம போய் வாங்குறது தான் போகணும். அந்த அடுத்த விதை போய் நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம கையில இல்லை. அது எல்லாமே பெரிய பெரிய நிறுவனம் கையில இருக்கு. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம முன்னாடி மாதிரி மாற்றிக்கணும். மாற்றி நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறணும். நான் தற்சார்பு வாழ்க்கையை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரிதல் வேணும். நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு மாறி ஆகணும். இப்போ நம்ம எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம்னு தெரியாமலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். இஎம்ஐ வாழ்க்கை. இப்போ நம்ம வாழ்றதுக்கு பேர் இஎம்ஐ வாழ்க்கை. இந்த இஎம்ஐ வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம்னு தெரியாமலேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நமக்கு தேவையான பொருள் எதுவுமே இஎம்ஐயில் கிடைக்காது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இஎம்ஐயில் கிடைக்கும். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது எப்படின்னு? அதாவது நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பார்த்தீங்களா? பார்த்துக்கோங்க. நகை எப்பவுமே நம்மளுக்கு இஎம்ஐயில் கிடைக்காது. எங்கேயாச்சும் கேட்டு பாருங்க, இஎம்ஐயில் கொடுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மருத்துவம் யாராச்சும் இஎம்ஐயில் பார்த்து கொடுப்பாங்கன்னு கேளுங்க, அங்கேயும் இஎம்ஐயில் மருத்துவம் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே ஃபோன் இஎம்ஐயில் கிடைக்கும், பைக் இஎம்ஐயில் கிடைக்கும், கார் இஎம்ஐயில் கிடைக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ஆடம்பரமான பொருட்களோ அது எல்லாமே நமக்கு இஎம்ஐ கிடைக்கும். நம்ம அவங்ககிட்ட சம்பாதிச்சு நம்ம திருப்பி அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு இஎம்ஐ வாழ்க்கையில போய் மாட்டிக்குவோம். நிறைய பேரோட வாழ்க்கை இஎம்ஐல மாட்டிக்கிட்டு கிடக்குது. அதனால அவங்க அடிமையா அங்கே வாழ்றாங்க. ஒரு வேலை பிடிக்கிறதுனால அதை விட முடியல. காரணம், அடுத்த 1ஆம் தேதி வந்தால் இஎம்ஐ கட்டணுமேன்ற வாழ்க்கையோட சுழற்சி. அதுக்காக தான் தற்சார்பு வாழ்க்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பேசுகிறேன். அதை கொஞ்சம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு பட்ட அறிவில் நான் அதை சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களால் எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்து நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு உங்கள் அறிவில் நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 வேளை உணவு நம்ம மாறியது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழர்கள் யாருக்குமே 3 வேளை உணவு நம்ம எடுத்ததே கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனே நீராரம் குடிப்பாங்க. நீராரம் குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் வர தண்ணி தான் குடிப்பாங்க. ஒரு ஒரு வெள்ளனே போயிட்டு ஒரு வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே நம்ம வீட்டில் நீராரம் குடிச்சிட்டு போவாங்க. நீராரம் நம்ம முதல் நாள் ஊற்றி வைக்கிற தண்ணி இருக்குல்ல, பழைய தண்ணி. அந்த தண்ணி ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸ் படி சொன்னால் தான் அதை ஏற்றுக்குவாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் படி சொன்னால் அதை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த ப்ரோபயாட்டிக் வாட்டர், அந்த தண்ணி, பழைய தண்ணியை நம்ம நீராரத்தை குடிச்சிட்டு நல்லா தெம்பாக போவாங்க. போயிட்டு ஏற்கலப்பை எடுத்துகிட்டு போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு காலையிலேயே போயிட்டு அப்புறம் ஒரு 10 மணி போல் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வர காப்பி அதை போட்டு குடிப்பாங்க. பால் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. நான் பாலை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். நம்ம எல்லாமே வர காப்பி மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். நல்லா பனை வெல்லம் போட்டு நல்லா போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி போல், அதாவது சூரியன் உச்சிக்கு வரும்போது, கவனம் கேளுங்க, சூரியன் உச்சிக்கு வரும்போது நம்ம முதல் வேளை சாப்பாடு எடுப்போம். நம்ம முதல் வேளை சாப்பாடு சூரியன் உச்சிக்கு வரும்போது அந்த 12 மணிக்கு தான் நம்ம காலை சாப்பாடு வீட்டிலேருந்து சமைச்சிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வேலையை ஆரம்பிப்பாங்க. திருப்பி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரும்போது 4 மணி 5 மணி. அதாவது நல்லா கேட்டுக்குங்க, சூரியன் இறங்குற நேரம். சூரியன் இறங்குற நேரத்தில் இரவு உணவை சாப்பிடுவாங்க. கரெக்டாக 7 மணி 8 மணிக்கெலாம் தூங்கிடுவாங்க. அந்த முதல் நாள் உணவில் தண்ணியை ஊற்றிட்டு மறுநாள் காலையில் வச்சுக்குவாங்க. நல்லா கேட்டுக்குங்க, இரண்டே வேலை தான். காலையில் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கும்போது ஒரு சாப்பாடு, நைட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு சாப்பாடு. அதுவே அப்படியே மற்ற விலங்குகள்லாம் யோசிச்சு பாருங்க, அதுவும் அதே தான். சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடும். சூரியன் மறையும் போது எந்த விலங்குகளுமே சாப்பாடு எடுத்துக்காது. அது நாயெல்லாம் எடுத்துக்கன்னு சொன்னீங்க. நாய் நம்மளை கூட பழகிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வளர்க்குறதெல்லாம் நம்மளை வச்சு பழகிட்டோம். ஆனால் காட்டில் உள்ள விலங்குகள் எதுவுமே இரவு உணவு எடுக்காது. எல்லாமே சூரியன் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு செரிமான சக்தி பீக்கில் இருக்கும். 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கும்போது நமக்கு செரிமான சக்தி நல்லா இருக்கும். அதனால தான் மதிய காலை சாப்பாடு நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதாவது காலை சாப்பாடுன்றத இந்த 12 மணி சாப்பாடு தான். அதை இப்போதான் நவீன டெக்னாலஜி என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது காலையில் 12 மணிக்கு ஒரு சாப்பாடு, அடுத்து 6 மணிக்கு ஒரு சாப்பாடு. அடுத்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு. அப்போ முதல் நாள் நைட்டு 6 மணிக்கு நம்ம சாப்பிட்டுட்டு மறுநாள் 12 மணிக்கு சாப்பிட்றது இடையில எவ்வளோ நேரம் இருக்குது பாருங்க. அது பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன். 16 மணி நேரம் நம்மளுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். நைட்டு 6 மணிக்கோ 7 மணிக்கோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்து மறுநாள் நீங்கள் கரெக்டாக 12 மணி, அடுத்து 12 மணிக்கு சாப்பிட்றது அவங்க எப்படி
அந்த ரொட்டேஷன் வச்சிருக்காங்க. அதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்டர்மீடியட் பாஸ்டிங்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அதை அப்பவே கடைபிடிச்சிருக்காங்க. முதல் நாள் 6 மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் சாப்பாடு 12 மணிக்கு. இடையில எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இவ்வளவு தூரம் நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நம்ம எப்பெல்லாம் உணவு எடுக்கலையோ, அதாவது எப்பெல்லாம் செரிமான வேலை உடம்புக்குள்ள நடக்கலையோ, அப்பெல்லாம் உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். சரிங்களா? உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். எப்பன்னு நல்லா கேட்டுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. உடம்புல நம்ம எப்ப வாய்க்குள்ள எதுவுமே போடாம இருக்கோமோ, செரிமான வேலை நடக்கலையோ, அப்போ உடம்புல உள்ள எல்லா ஆற்றல்களுமே நம்ம உடம்ப தன்னைத்தானே குணப்படுத்திக்க வேலை செய்யும். நம்ம பார்த்தீங்கன்னா என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா, ஹெவியாக சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு மயக்கம் வரும், ஒரு தூக்கம் வரும். இப்போ எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம்னா நல்லா சாப்பிடுவோம். மதியம் சாப்பிட்டோன்னே ஒரு மந்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னு தெரியுமா? நம்ம உடம்புல உள்ள எல்லா சக்தியும் செரிமானம் பண்ணுறதுக்கு ஓடிடும். உடம்புல வேற எந்த வேலையுமே நடக்காது, எல்லாமே செரிமான சக்திக்கு உடம்பு ஓடிடும். அதே மாதிரி தான் நமக்கு ஜுரம் வரும்போது வாய் கசக்கும். அது ஏன்னு தெரியுமா? வாய் என்ன உடம்பு சொல்லுதுன்னா, நீ எதுவும் வாயில போட்டுறாத, நான் உடம்ப ஹீல் பண்ண போறேன், நீ எதுவும் போட்டினா நான் செரிமானம் பண்ண போயிடணும், ஹீல் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு உடம்பு ஒரு இண்டிகேஷன் சொல்றது தான் நமக்கு ஜுரம் வரும்போது வாய் கசக்கிறது. அதாவது எதையும் இன்டேக் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி உடம்பு நம்ம சொல்லும். ஆனால் நம்ம உடம்புக்கு நிறைய துரோகம் பண்ணுறோம். நான் அது ஒரு வீடியோவாக பேசுகிறேன், நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணுறோம், ஆனால் உடம்பு நம்மளை திருப்பி எப்படிலாம் ரெக்கவர் பண்ணுதுன்றத நான் ஒரு வீடியோவாக பேசுகிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ துரோகம் பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றது. அப்படி நம்ம இந்த இன்டர்மீடியட் பாஸ்டிங்ன்றதை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ பாருங்க, நான் இப்போ ரொம்ப வெளியில் போயிட்டேன், சாரி. இப்போ திருப்பி நான் உள்ளே வரேன். நம்ம இன்டர்மீடியட் பாஸ்டிங் பற்றி என்ன பேசிக்கிட்டோம்? அதாவது இருவேளை உணவு தான் நம்ம தமிழர்கள் இருந்தாங்க. ஆனால் சில நிறுவனங்கள் காலையில் உணவு பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும்னு காலை உணவை நமக்குள்ளே புகுத்துனாங்க. அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது காலை உணவு. அது இப்போ இடைப்பட்ட வருஷத்துல தான் வந்துச்சு. அப்போ ஆரம்பிச்சிச்சு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை. சில பேர் சொல்லுவாங்க காலை உணவு தவிர்க்கவே கூடாதுன்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. காலை உணவு நம்ம எப்பயுமே ஏதாச்சும் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது பசி இருக்கிறவங்க, நான் போக சொல்கிறேன் அது எப்படின்னு. காலை உணவுன்றதே நமக்கு 12 மணிக்கு தான். அப்படிதான் இருந்துச்சு. நல்லா உழைக்கிறவங்க விவசாயிகள், அதாவது உடல் உழைப்பு இருக்கும், அப்படிப்பட்டவங்களே 2 வேளை தான் உணவு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறோம், உட்காந்து தான் வேலை பார்க்குறோம், உடல் உழைப்பே கிடையாது. ஆனால் நம்ம காலையில் ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் இடையில ஒரு டீ, அதுக்கப்புறம் மதிய 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் 1 மணிக்கு சாப்பாடு, அப்புறம் 3 மணிக்கு ஸ்நாக்ஸ், அப்புறம் வெளியில் போனேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அதில் ஒரு ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் 6 மணி 7 மணிக்கு பானிபூரி, அப்புறம் ஒரு 7 மணிக்கு முன்னாடி எங்கேயாச்சும் போனோம்னா அங்கே ஒரு டின்னர், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு சாப்பாடு, அப்புறம் அன்டயத்தில் படம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு நொறுக்கு தீனி. அப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளோ செரிமான வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இதில் எங்கேயாச்சும் ஹீல் பண்ணுற வேலை இருக்கா? நான் என்ன சொன்னேன், உடம்பு எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ, அதாவது வாய்க்குள்ளே நம்ம எதுவும் போடாமல் இருக்குமோ, செரிமான வேலை நடக்கலையோ, அப்போல்லாம் உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் எல்லாமே யோசிச்சு பாருங்க, பிறந்ததுலேருந்து உங்கள் உடம்பை நீங்கள் எவ்வளோ நேரம் ஹீல் பண்ண விட்ருக்கீங்கன்னு அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்ம காலையில் வாயில் போடுறது தான். ஒவ்வொரு மணிக்கும் ஒருக்க நம்ம வாய்க்குள்ள ஏதாச்சும் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம போடாமல் இருந்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நான் எல்லாருமே அப்படிதான். நான் 31 வயசு ஆகுதா, நானே அப்படிதான் இருந்திருக்கேன். நான் இப்போதான் விரதங்கள், இன்டர்மீடியட் பாஸ்டிங்லாம் நான் இப்போதான் கடைபிடிக்கிறேன். எனக்கு தெரியல, இது சொல்ல எனக்கு யாரும் இல்லை. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். எத்தனை பேர் கடைபிடிப்பீங்களா எனக்கு தெரியல. ஆனால் இதை கடைபிடிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். இன்டர்மீடியட் பாஸ்டிங் எடுத்துக்கோங்க. உடல் உழைப்பு இல்லாதவங்க 2 வேளை உணவு எடுத்துக்கோங்க, போதும். பசிக்கும், அது உடனே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் 3 வேளை உணவு சாப்பிட்டு வந்திருக்கோம், இடையில ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்குங்க. எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அந்த கிரேவிங்ஸ் இருக்கு பாருங்க, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது நம்ம மைண்டை, நம்ம டோபமைனை வந்து அதுக்கு அடிமையாயிடுச்சு. நம்மளுக்கு அது கிரேவிங்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், ஃபோனில் ரீல்ஸ் பார்க்காதீங்க. இன்னைக்குலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த ரீல்ஸ் வருதுல்ல ஃபோனில், அதில் இந்த உணவு சம்மந்தப்பட்ட வீடியோலாம் வருதுல்ல, அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்ருங்க. அதை பிளாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அதை பார்க்க மாட்டீங்க. அதை பார்க்காதனால அந்த கிரேவிங்ஸ் உங்களுக்கு வராது. அப்படி நீங்கள் உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா சப்போட்டா பழம், அந்த மாதிரி பழங்களை போய் சாப்பிடுங்க. உரப்பு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட கிளம்புங்க. கிரேவிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நான் தான் முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் ஃபோனில் இந்த உணவு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்காம விட்டிங்கனாலே பாதி கிரேவிங்ஸ் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா?
அதனால நான் சொல்றேன், உடல் உழைப்பு இல்லாதவங்க தயவு செஞ்சு இருவேளை உணவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்த டாபிக் வந்து ஃபாஸ்ட் ஃபுட். இங்கே தான் டோட்டல் டேமேஜ் நான் ஆனது. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு என்னைக்கு நம்ம ஒரு கலாச்சாரம் நம்மளுக்குள்ளார வந்துச்சோ அன்னைக்கு நான் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பல பேர் அடிமையாக இருக்குது. அதில் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா, காளான், மஞ்சூரியன், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி 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 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஃபோட்டோ போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபோட்டோலாம். மேலே இந்த எள்ளெல்லாம் தூவி நம்ம பார்க்கும்போதே நம்ம மைண்டு டோபமைன் இருக்கு பாருங்க. நம்ம டோபமைனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஏதாச்சும் டார்க்காக பார்த்தா உடனே அதை எடுக்கும், உடனே அதை போய் பார்க்கணும்னு ஆர்வம் வரும். நம்ம ஃபோனில் கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பார்க்க வரும்போது, பிளைட்டாக இருக்கிறத பார்க்க வரும்போது. அதனால தான் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ஷேட் வரும், அதாவது க்ரீன், டார்க் க்ரீன் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ நிறைய படத்தில் பார்த்துருக்கீங்களா, ஒரு டார்க் சிகப்பு கலர் வரும். சிகப்பு கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க, ஏன்னா நம்ம டோபமைன் அதை வேகமாக போய் பார்க்கும். நம்ம அதனால தான் அதாவது சொல்கிறேன்னு, இந்த நிற கவர்ச்சி நமக்கு நமக்கு உண்மை அந்த பரம்பரையிலேயே நம்ம டோபமைன்ல இருக்கு நிற கவர்ச்சி. எதெல்லாம் நிறம் அதிகமாக இருக்கோ அதை நம்ம போய் ஈர்ப்போம். வெள்ளை நிறங்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கு. அதனால தான் உணவுகள் எல்லாத்தையும் வெள்ளையாக மாற்றிட்டாங்க. சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையிலேருந்து, பால்லேருந்து, அரிசியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்மை நிறையில் இருக்கும். அந்த நிறத்துக்கு நம்ம டோபமைன் அடிமையாக்கிட்டாங்க. அதனால உணவுகளில் பாதி பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்துக்கு மாற்றினாங்க. எப்போ நமக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒன்று வந்துச்சோ அன்னைக்குலேருந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம் வரும்போது தான் நம்ம ஹோட்டலில் அதிகமாக அப்படி சாப்பிட கிளம்பணும், வீட்டு சாப்பாடை விட்டுட்டு. அது வந்து வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்ம வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஏதோ ஃபங்க்ஷன் நேரம் சாப்பிட்றோன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது என்னைக்கு ரெகுலராக ஆனிச்சோ, சில பேர் வீட்டில எல்லாம் நைட்டு சாப்பாடு ஃப்ரைட் ரைஸாகவே இருக்குங்க, நைட்டு சாப்பாடு பரோட்டாவே இருக்கு. எவ்வளோ பேர் வீட்டில் தெரியுமா? அது அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது, அப்பா நீங்கள் பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்றாங்க, ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. நீங்களும் உங்கள் பசங்க கேட்குறாங்கன்னு வீட்டில் உட்கார வச்சு ஃப்ரைட் ரைஸையும் பரோட்டாவும் வாங்கி கொடுத்துக்கிட்டு நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஃப்ரைட் ரைஸையும் பரோட்டாவும் கொடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் என்னம்மா சாப்பாடு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாப்பாடை நீங்கள் சமைச்சு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. உங்கள் பொண்ணுங்க, உங்கள் பசங்க அவங்க பரோட்டாவையும் அந்த ஃப்ரைட் ரைஸையும் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, நம்ம பிள்ளை நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கி கொடுத்த சாப்பிட நல்லா ஆசையாக சாப்பிடுதுன்னு. ஆனால் அது விஷத்தை சாப்பிட்டுட்டு இருக்குன்றது பல பேருக்கு தெரியாது. என்னைக்கோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ சாப்பிட்றது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது நம்ம உடம்பு நம்மளை எப்படியும் ஹீல் பண்ணிடும். ஆனால் அதை நம்ம தினைக்கும் ரெகுலர் பண்ணும்போது நம்ம உடம்பு நல்லா தாங்க முடியாமல் அதுவே பஸ் அவுட் ஆயிடுது. அதான் இங்கே பிரச்சனை. எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. சரிங்களா? பார்த்துங்க, நம்ம போகர்லாம் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ்ந்தாலாம் சித்தர்கள் சொல்கிறாங்க. நம்ம அவ்வளோ நாள்லாம் வாழ வேண்டியதில்லை என்ன. ஆனால் இன்னைக்கு வயசு எல்லாத்துக்குமே 60 தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம செரிமான மண்டலம் ரொம்ப அடி வாங்குது. எல்லா உணவுகளையும் போடுறோம், டைம் இல்லாமல் போட்டு நொறுக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த செரிமான மண்டலம் எவ்வளோத்து தான் செரிமானம் பண்ணணும் பார்த்துங்க. எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சு இன்னைக்கு எல்லா மனிதர்களோட வயசு அதிகபட்சம் 60 தான். அதுக்குள்ளேயும் காலியாயிடும். அதுக்கு காரணமே இந்த உணவு, கெட்ட பழக்கம். அதிக உணவு எடுத்துக்கிட்டே இருக்கிறது, எதையாச்சும் போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. உணவு வாயை நம்ம கட்டுப்படுத்தினாலே இங்கே பல நோய்கள் சரியாயிரும். ஆனால் இங்கே பெரிய சேலஞ்சே நம்ம வாயை கட்டுப்படுத்துறது தான். ஒருத்தன் வாயை கட்டுப்படுத்திட்டானா அவன் பெரிய ஜீனியஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஃபாஸ்ட் ஃபுட். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இனிமே எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட்றத குறைச்சிக்குங்க. உடனே குறைக்க முடியாது, நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இனிமே என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வாரத்துக்கு 1 ஆக்குங்க, அடுத்து மாதத்துக்கு 2 ஆக்குங்க. அப்படியே குறைச்சி மாதத்துக்கு 1 ஆக்கிங்க. மாத கடைசியில் ஏதாச்சும் ஒரு சீட் டேன்னு ஒன்று வச்சு அன்னைக்கு சாப்பிட்டுக்குங்க. இன்னொரு விஷயம், சாப்பாடை உணர்ந்து சாப்பிடுங்க. உணர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் உங்களை விட்டு போயிடும். சரிங்களா? ஏதோ நினச்சிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் நோண்டிக்கிட்டோ சாப்பிட்டீங்கன்னா அது திருப்பி அந்த உணர்ந்து சாப்பிட்றது இல்லாமலே போயிடும். என்னைக்கெல்லாம் உணர்ந்து சாப்பிட்றீங்களோ கம்மியாக சாப்பிடுவீங்க. 2வது, அடுத்து அந்த ஃபுட்டுக்கு அடிமையாக மாட்டீங்க. ஸோ என்ன சாப்பிட்றோன்ற கவனத்தை அந்த சாப்பாட்டில் வச்சு சாப்பிடுங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டு சாப்பிட விடுறீங்க, டிவியை போட வச்சுட்டு சாப்பிட விடுறீங்க. அந்த பழக்கத்துலேருந்து இன்னிலேருந்து நிப்பாட்டிக்கிங்க. உங்கள் குழந்தைக்கு சாப்பாடை போட்டு உட்கார வச்சிங்கன்னா சாப்பாடை கவனிச்சு சாப்பிடு, ருசிச்சு சாப்பிடு. இந்த சாப்பாட்டில் என்ன ருசி இருக்குன்னு கேளுங்க.
இப்ப அந்த சாம்பார் ஊத்தினீங்கன்னா சாம்பார்ல உனக்கு என்ன ருசி தெரிஞ்சிச்சு, புளிச்சிச்சா, கசந்துச்சா, அந்த ருசியை உணர சொல்லுங்க. அப்பதான் அடுத்தபடி ரசம் ஊத்தி கொடுக்கும்போது ரசத்துல உனக்கு என்ன உணவு, என்ன ருசி தெரிஞ்சு அந்த ருசியை கேளுங்க. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. அவன் அப்பதான் அந்த சாப்பாடை உணர்ந்து சாப்பிடுவான். ஆனா இங்க சாப்பாடை போட்டு வச்சுக்கிட்டு நம்ம டிவியை காமிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாம, உங்களுக்குலாம் தெரியுமா, நம்ம தமிழர்கள் மட்டும்தான் கையில பிசைஞ்சு சாப்பிடுவோம். தமிழருக்கு மட்டும் இல்ல, நம்ம கையில பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அறிவு இருக்கு, ஒரு சயின்ஸ் இருக்கு. ஏன்னா சில பேர் மேற்கத்திய நாடுகள்லாம் ஸ்பூன் போட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா குச்சி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம கையில சாப்பிடும்போது என்ன ஆகும் தெரியுமா, நம்ம கை எந்த உணவை தொடுதுன்றது நம்ம மூளைக்கு உடனே சிக்னல் போயிடும். சோறை தொடுறானா, காய்கறியை தொடுறானா, இல்ல திரவ பொருளை தொடுறான்றது கை மூலியமா மூளைக்கு சிக்னல் போயிடும். அப்ப மூளை என்ன பண்ணும்னா அந்த உணவுக்கான செரிமான நம்ம சுரப்பியை சுரந்துடும். இப்ப நம்ம என்ன உணவு தொடுறோமோ அதுக்கான செரிமான உறுப்பை செரிமான பண்ற அமிலத்தை சுரந்துடும். உடனே அந்த உணவு உள்ளர போகும்போது அதுக்கு இண்டிகேஷன் ஆயிரும், இந்த உணவு தான் உள்ளர வருது அப்படின்றது தெளிவாயிரும். அப்ப அந்த உணவு நம்ம எடுத்துக்கும் போது அது அழகா செரிமானம் பண்ணிடும். செரிமானம் பண்ணிருச்சுன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆனா இப்ப நம்ம போன்ல பாக்குறோம் பாத்தீங்களா, போன்ல பார்க்கும்போது அந்த போன்ல ஒரு உணவு இருக்கும்போது அதுக்கான கிரேவிங்ஸ் இங்க நம்ம உடம்புல சுரந்துடும். நம்ம அந்த மூளைக்கு தெரியாது இது போனுக்குள்ள இருக்கு, போன்ல இருந்து நம்ம வந்து சாப்பிடுவோன்றது நம்ம மூளைக்கு தெரியாது. ஆனா நம்ம போன்ல பாக்குற உணவு நம்ம மைண்டுக்கு போய் அந்த மூளைக்கு போய் இந்த உணவை அவர் சாப்பிட போறான்னு நினைச்சு அதுக்கான உணவு சுரப்பியே சுரந்துருச்சுன்னா அது வந்து வயிற்றுல போய் அந்த சாப்பாடானா உள்ள போகாதுல்ல அந்த நேரத்துக்கு. ஆனா நம்ம அந்த நேரத்துக்கு அந்த வயிற்றை போட்டு அரிக்க போயிடும். அப்பதான் அந்த அமிலங்கள் தேவையில்லாம சுரந்து நம்ம உடம்புல உள்ள செல்கள் சுவர்களை அரைச்சி நம்மளுக்கு இந்த மற்ற பிரச்சனைகள்லாம் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்றது எவ்வளோ பெரிய தீங்கு தருதுன்னு நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன் பாருங்க. ஸோ இன்னிலேருந்து விட்டுருங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு வேண்டாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்துக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது ஃப்ரிட்ஜு. என்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜு வந்துச்சோ அன்னைக்கே பாவம் அவங்க வீட்டில் உள்ள கணவர்மார்கள்லாம் அதே தோசை 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 தோசை, காலையில தோசை, நைட்டு தோசை அப்படின்னு கோபி சுதாகரன் சொல்ற மாதிரி தோசை தான். ஒரு நாளைக்கு அடிச்சு வச்சுட்டாங்கன்னா போதும், 6 நாள் 7 நாள் உள்ளே இருக்கும். அதை எடுத்து ஊத்துறது. நல்லா கேட்டுக்குங்க, இட்லி மாவு முதல் நாள் ஊற்றலாம். முதல் நாள் அரைக்கிறாங்களா, அது மறுநாள் ஃபர்மெண்டேஷன் ஆகுதா, மறுநாள் ஊற்றலாம். நல்ல ஆரோக்கியமான உணவு அன்னைக்கு. அதுக்கு அடுத்த மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஊற்றுறாங்களா, ஓரளவு ஆரோக்கியமான உணவு. 3வது நாள் 4வது நாள் ரொம்ப புளிச்சிரும் அந்த உணவு. நம்ம உடம்ப அதனால ஜீரணிக்க முடியாது, அசிடிட்டி பிரச்சனை வந்துடும், ரொம்ப பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதனால வீட்டில் நான் நல்லா கேட்டுக்கங்க, நான் வீட்டில் அரைக்கிற மாவை தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வெளியிலேருந்து அரைக்கிற மாவை நான் கணக்கில் எடுத்துக்கல, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை நான் உணவு பட்டியலே எடுக்கல. அது சில பேர் நல்லா செய்வாங்க, சில பேர் நல்லா செய்ய மாட்டாங்க, அதை பற்றி நான் பேச வரல. நான் வீட்டில் அரைக்கிற மாவை சொல்கிறேன். வீட்டில் அரைக்கிற மாவே 2 நாள் தான், 2 நாள் தான் டைம். கொஞ்சமாக அரைங்க, 2 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. எப்பவுமே உணவுகளை வந்து மாற்றி செய்யுங்க. வீட்டில் ஒரே உணவு கொடுக்காதீங்க, அது நம்ம மூளைக்கே பிரச்சனை, அதாவது நம்ம மனசுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும். நல்லா கேட்டுக்குங்க, வயிறு, நான் ஏற்கனவே கல்வி தேக்கத்தில் சொல்லியிருப்பேன், வயிறு கிளீனாக இருந்தால் தான் மனசு கிளீனாக இருக்கும். வயிறு பிரச்சனை இருந்துச்சுன்னா மைண்டு சரி இருக்காது, நம்ம செய்கிற வேலைகளும் சரி இருக்காது, எதுவுமே சரி இருக்காம போயிடும். வயிறு சுத்தமே அனைத்து சுத்தங்களுக்கும் தீர்வாக இருக்கும். கவனமாக இருங்க. ஸோ இனிமேல் ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த மாவு மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த இட்லி தோசை பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதாவது 4-5 நாள்லாம் வச்சு இந்த புளிச்ச மாவு பசங்களுக்கு கொடுக்குறீங்க. புளிச்ச மாவுலாம் பசங்களுக்கு கொடுக்காதீங்க, ரொம்ப கெடுதி உங்களுக்கு. ஏன்னா ஈஸியாக ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு சில பேர் டக்குன்னு இப்படி ஊற்றி கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலை பார்த்துடுறோமேன்னு நினைக்கிறீங்க. அது மட்டும் வேண்டாம். நம்ம உணவு நம்ம இங்கே ஈஸியாக இருந்துட்டு இதை சிம்பிள் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் மருத்துவமனையில் போயிட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணலைன்னா இங்கே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? இனிமேல் ஃப்ரிட்ஜில் அந்த 7 நாள் 8 நாள் உணவுலாம் வச்சுக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வைங்க, மறுநாள் எடுத்து அதை யூஸ் பண்ணிடுங்க. திருப்பி அதை ஃப்ரிட்ஜுக்கு கொண்டு போகாதீங்க, தூக்கி போட்டுருங்க. 2வது, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுக்கு நிறைய பொருள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பொருள்லாம் நான் சொல்கிறேன். தக்காளி வைக்கக்கூடாது, தர்பூசணி உள்ளார வைக்கக்கூடாது, எதுவுமே வைக்கக்கூடாது. அதை உடனே வெளில எடுத்தாலும் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறின பிறகு தான் சமைக்கணும். வெங்காயம் உள்ளார வைக்கக்கூடாது, பூண்டு உள்ளார வைக்கக்கூடாது. எல்லாம் சொல்லிட்டேன்னா,
சில இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் உள்ளார கண்டிப்பா வைக்கக்கூடாது. அதெல்லாம் வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. முட்டை, முக்கியமா முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஸோ பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு பிரியாணி சாப்பிட்றீங்க. மறுநாள் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்ச பொருளை மறுபடியும் ஹீட் பண்ணாதீங்க. அது ஹீட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள ரசாயனங்கள் நம்மளுக்கு கேடு விளைவிக்கிற ரசாயனங்களாக மாறிடும். ஸோ யாருமே ஃப்ரிட்ஜில் வச்சு முடிஞ்சால் அப்படியே ரூம் டெம்பரேச்சர் குறைஞ்ச பிறகு சாப்பிட்டுக்குங்க. ஹீட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் வச்சுக்காதீங்க. ஒரு வாட்டி ஹீட் பண்ணால் ஒன்றும் அவ்வளோ பெரிய பாதிப்பு கிடையாது. இருந்தாலும் ஆனால் அது கெட்ட உணவு தான். இருந்தாலும் உங்கள் சுவைக்காகவோ இல்லை என்னைக்கோ ஒரு நாளோ பண்ணிக்கலாம். ஆனால் 2வது முறை ஹீட் பண்ணுற பழக்கம் வச்சுக்காதீங்க. நிறைய பேர் சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பி மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்றீங்க. அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. சாதத்தை நாள் தண்ணி ஊற்றி மறுநாள் பழையதாக சாப்பிடுங்க. அது ஆரோக்கியம். அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது பெரிய பெரிய ஆபத்து. இன்னும் அந்த பழக்கம் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த பழக்கத்தை எனக்காக விட்டுருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இதை கொடுக்காதீங்க. எப்பயுமே சாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஹீட் பண்ணவே கூடாது. கவனமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்க, பசி இல்லாமல் உணவு எடுத்தல். என்ன, பசிக்காமலே நம்ம சாப்பிட்றது அமிர்தமாக இருந்தாலும் அது உடம்புல போய் செரிக்காது. நம்ம உடம்புல நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது செரிச்சாதான் நம்ம உடம்புக்கு அது நல்லது. அது நல்ல உணவாக மாறும். இங்கே நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அது இதுன்னு சொல்கிறாங்களே, ஸ்வீட் சாப்பிட்றதுலாம். ஸ்வீட் சாப்பிட்றது பிரச்சனை தான். அது வந்து அன்அஃபிஷியல் ஸ்வீட்டு, அதாவது இந்த வெள்ளைச்சக்கரையில் செய்கிற எல்லா உணவுமே உடம்புக்கு பிரச்சனை. பிளட்டில் சுகர் லெவல் ஏற்றி. அதை விட முக்கியமான காரணம் பசிக்காமல் நம்ம சாப்பிட்ற உணவு அனைத்துமே கெட்ட சர்க்கரையாக உடம்புக்குள்ள சேரும். உடம்பு அதனால் ஜீரணிக்க முடியாது. அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் சுரக்கிறது கெட்டு போகும். நம்ம அதிகமான உணவு இன்டேக் பண்ணும்போதும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். பசி இல்லாமல் சாப்பிடும்போதும் நம்மளுக்கு கெட்ட சர்க்கரையாக அது செரிமானமாகி உடம்புல செரிமானமே ஆகாமல் அது பிளட்டில் கலந்து அது ஒரு கெட்டி திரவமாக போய் அதனால தான் பிபி வரும். நல்லா பார்த்துக்குங்க. பசிக்காமல் சாப்பிட்றது எவ்வளோ பிரச்சனையை உருவாக்குதுன்னு கவனமாக கேட்டுக்குங்க. நம்ம பசி இல்லாமல், நம்ம வயிற்றுல பசி இல்லாமல் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே பிரச்சனை தான். அது நம்ம வேலைக்கு போகும்போது நான் எப்படி சார் பசிச்சு சாப்பிட்றதுனா வேறு வழி இல்லை. நீங்கள் டயத்துக்கு 1 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். 1 மணிக்கு பிரேக் விடுவாங்க. நீங்கள் வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 நாளில் ஒரு 3 நாள்னாச்சும் பசிச்சு சாப்பிட பழகுங்க. பாக்கி 4 நாள் வேறு உங்கள் தொழில் காரணமோ எப்படியோ அதை நம்ம பண்ண முடியாதுன்னா, ஆனால் உங்களுக்கு ஐடியா பண்ணிக்கிங்க. எப்படியாச்சும் பசிச்சு சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிங்க. ஏன்னா பசிச்சு சாப்பிட்ற உணவு தான் உடம்புக்கு சரியான உணவு. இன்னும் சில பேர் வீட்டுக்கு போனோடனே நீங்கள் அவங்க சமைக்கணும். எங்கள் வீட்டிலலாம் நடக்கும். இது எதானா டக்குன்னு எல்லாத்துக்கும் சமைச்சு எல்லாத்துக்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட விட்டுருவாங்க. ஏன்னா அப்போதே எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல. தனியாக உனக்குன்னு தனியாக தோசை ஊற்ற முடியாது, உனக்குன்னு தனியாக சோறு எடுத்துக்க வர முடியாது, உனக்குன்னு தனியாக பாத்திரத்தை கழுவ முடியாதுன்றதுக்காக எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அப்படி அது பண்ணாதீங்க. அவங்கவுங்க பசிக்கும்போது அவங்கவுங்க தனித்தனியாக சாப்பிட்டுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாச்சும் பசிச்சு சாப்பிட்டு பாருங்க. உணவு ருசி தெரியும். சந்தோஷமா சாப்பிடலாம், ஜாலியாக சாப்பிடலாம். ஒரு நாள் பசிச்சு சாப்பிட்டு பாருங்க. பசி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கனால முன்னாடி பசினால இறப்பு வந்துச்சு, இன்னைக்கு சாப்பிட்டு இறப்பு வருது. அதனால நீ நிறைய பேருக்கு பசின்றத என்னன்னே தெரியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம்னு நான் சொல்றேன். உண்ணாவிரதம் தனியாக ஒரு டாபிக் இருக்கு. அது செரிமான நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினது. இன்னைக்கு கூட திருவோணம், நான் விரதம் எடுக்கிறேன். நான் 31 வயசு எனக்கு ஆயிடுச்சு. நான் 30 வருஷமா விரதமே இருந்ததில்லை. எனக்கு விரதத்தை பற்றி இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது யூடியூப்ல டாக்டர் பிரியான்னு ஒரு மேடம் பேசுகிறாங்க. அவங்க மூலியமாக உண்ணா நோன்பு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்களோட யூடியூப் சேனல் போய் பாருங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தில் அவங்க தலைகீழ புரட்டி போட்டிருப்பாங்க. அவங்க வீடியோ நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டாக்டர் பிரியா, கண்டிப்பாக அவங்களோட யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த பல புரிதல்கள் எனக்கு அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்கள்ட்ட கற்றுக்கிட்ட பிறகு தான் நான் இயற்கை உணவு நான் இப்போ எடுத்துக்கிற உணவு முறைகள்லாம் நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த மேடம் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. நான் அந்த யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லாருமே போய் அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்து அவங்க சொல்லிருக்க உணவு முறைகள் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. அப்படிதான் அவங்கள்ட்ட அதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ உண்ணா நோன்புன்னு நான் ஒரு டைட்டில் பேசுகிறேன். விரதம் இருக்கணும். நான் இப்போ அதிகமாக நான் விரதம் இருக்க கிளம்பிக்கிட்டேன். எல்லாருமே விரதம் உடனே எடுக்க முடியாது. அது உடம்ப பழக்கணும். நம்ம வேகமாக போயிட்டு இருக்க வண்டியில் பிரேக் போட்டால் என்ன ஆகும்? அது மாதிரி தான் நான் நாளைக்கே விரதம் இருக்கிறேன்ட்டுலாம் எல்லாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உடம்ப பழக்கி விரதம் இருக்கணும். நான் உண்ணா நோன்புன்னு ஒரு டாபிக் பேசுகிறேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, அதை நான் எல்லாருமே நான் நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏதாச்சும் ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றணும்னா என்ன சாப்பிடணும், உடம்ப குறைக்கணும்னா என்ன சாப்பிடணும், இந்த நோய் போகணும்னா என்ன சாப்பிடணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. தவிர அதுல உள்ள சூட்சம் என்னன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. அதுதாங்க அதுக்கான தீர்வு. என்ன எல்லாருமே கேட்கறது பாத்தீங்க, என்ன சாப்பிடணும்னு தான் கேக்குறீங்க. அப்படி இல்லை, உணவே சாப்பிட்றத குறைச்சிக்கணும். அதுதான் இங்கே தீர்வாகவே மாறும். உடம்பு குறைக்கணும்னா நான் என்ன சாப்பிடணும்னு கேட்குறீங்க. உடம்பு குறைக்கணும்னா சாப்பிடக்கூடாதுங்க. அதுதாங்க முக்கியம். கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டாலும் அது நம்மளோட நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்கணும். அதுதான் அந்த டயட்டுக்கான விளக்கமே. அதாவது சாப்பிட்ற உணவு கொஞ்சமாக இருக்கும், ஆனால் உடம்பு கிடைக்கிற சத்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எப்போல்லாம் அதிக சத்து எடுத்துக்கிறோமோ அது உடம்பு செரிமானம் பண்ண முடியாமல் கொண்டு போய் மசிலில் சேர்த்து வச்சு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இங்கே சுகராக மாறுறது. சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பசி இல்லாமல் சாப்பிட்ருப்பீங்க, இல்லைன்னா அதிகப்படியாக சாப்பிட்ருப்பீங்க. கொட்டை கொலஸ்ட்ரால் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க, அதாவது வறுத்த பொரிச்ச உணவுகள் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. முக்கியமாக பசி இல்லாமல் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. அதனால மட்டும்தான் சுகர் வரும். ஸோ இனிமேல் சுகர் இருக்கவங்கலாம் பசியோட சாப்பிடுங்க. நான் டயத்துக்கு மாத்திரை போடணும்னா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. பசிச்சு சாப்பிட்டாதான் உடம்பு செரிமானம் பண்ணும். செரிமானம் ஆகிற, அதாவது பசிச்சு சாப்பிட்ற உணவுகள் தான் நல்ல சர்க்கரையா உடம்புக்கு போய் சேரும். புரியுதா? இனிமே பசிச்சு சாப்பிட்றதுக்காக முயற்சி செய்யுங்க, கவனமா இருங்க. இப்ப நம்ம அடுத்து என்னன்னா உணவின்றி வேற ஏதாச்சும் சாப்பிட்றது. அது ரொம்ப பெரிய தப்புங்க. அதாவது உணவின்றி வேற எதாவது சாப்பிட்றதுன்னா, நம்ம காலையில கிளம்பி தூங்கி எந்திரிக்கும் போது லேட்டா எந்திரிச்சிருவோம். டக்குன்னு என்ன பண்ணுவோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சாப்பிடாமல அந்த ஓடிட்டு எங்கேயாச்சும் போய் டீ குடிக்கிறது, போண்டா சாப்பிட்றது, இந்த பழக்கம் வச்சுக்காதீங்க. இந்த நான் டீ காஃபி இதெல்லாம் நமக்கு பழக்கமே கிடையாது. அதாவது நம்ம தமிழர்களுக்கு டீ காஃபி நம்ம அதாவது பால் இருக்கு பாருங்க, அதை நம்ம பால் உணவு சேர்த்து சாப்பிட்றதே கிடையாது. அது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து பழக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனால் வெளிநாட்டில் இப்பயும் போய் பாருங்க, எந்த நாட்டு போய் பாருங்க, டிவியில் வைக்கிற நாடுகள்லாம் போய் பாருங்க, இந்தோனேஷியா, சீனா இதெல்லாம் போய் பாருங்களேன். எல்லாருமே டீ தூள்ல சுடு தண்ணியில கலக்கி தான் சாப்பிடுவாங்க. யாருமே பால் இன்டேக் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க போய் வந்தால் அவங்களே கேட்பாங்க, பால் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம எல்லாம் மில்க், நம்ம போனால் மட்டும்தான் மில்க் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே சுடு தண்ணியில டீ போட்டு தான் குடிப்பாங்க. நம்ம மட்டும்தான் பாலை போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். பாலுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ பேசுகிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. பால் சார்ந்த பொருட்களை பற்றி பேசுகிறேன். ஸோ இதை என்ன பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்? உணவின்றி சாப்பிடுறது. இப்போ அதான் நம்ம உணவு எடுத்துக்காத நேரத்தில் நம்ம இப்படி போயிட்டு என்னைக்கெல்லாம் உணவு எடுத்துக்கலையோ அன்னைக்கு தான் இந்த ஜங்க் ஃபுட்லாம் மாட்டணும். போய் பேக்கரியில் போய் சாப்பிட்றது, பேக்கரி உணவுகள்லாம் இன்னிலேருந்து தொடவே தொடாதீங்க. மைதா சார்ந்த பொருட்களை தொடவே தொடாதீங்க. மைதா சார்ந்த உணவுகள் நிறைய இருக்கு. மைதா சார்ந்த உணவுகள் எதுவுமே தொட்டுறாதீங்க. அது நம்மளுக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாகும். பசி எப்பயுமே எவ்வளோ டைமாக இருந்தாலும் உணவு எடுத்துக்குங்க. உணவு எடுக்காத போது தான் நம்ம இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக இன்டேக் பண்ண கிளம்பணும். ஸோ நம்ம உணவு கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த மற்ற உணவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். அப்படி வெளியில் போனாலும் ஏதாச்சும் பழங்கள் வாங்கி பசி இருக்கும்போது பழங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுக்குங்க, இளநீர் குடிச்சுக்குங்க, நொங்கு இருந்தால் நொங்கு வாங்கி சாப்பிட்டுங்க. ஒரு பழச்சூஸ் பசி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பழச்சூஸ் எடுத்து குடிச்சிட்டு டக்குன்னு எங்கே சாப்பிட கிடைக்குமோ நல்லா சாப்பாடா முடிஞ்ச அளவு வீட்டு சாப்பாடு கொண்டு போய் வச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் 2 பொருள் மாற்றி அவங்க நிறைய பொருள் மாற்றணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டியது 2 பொருள் இருக்குது. ஒன்று எண்ணெய். நம்ம சமைக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது எண்ணெயே கிடையாது. நம்ம கடையில் வாங்கி சமைக்கிறது எண்ணெய். அந்த எண்ணெய் நாங்கள் சமைக்கிறது இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா வீட்டில் 2 பொருள்கள் நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் 2 பொருள்களை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நாங்கள் மாற்றிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் சமையலுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். கடலை நாங்கள் போயிட்டு கடையில் போய் கடலையாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இந்த பருப்பை மட்டும் உடச்சி காய வச்சு அதை நல்லா காஞ்ச பிறகு அதை கொண்டு போய் மில்லில் கொடுத்து ஆட்டி
எடுத்துகிட்டு வந்து கடலை எண்ணெயாக மாற்றிக்கிறோம். அதே மாதிரி தேங்காய் வாங்கி அதை உடச்சி கொப்பரை எடுத்து வெயிலில் நம்ம காய வச்சு அதை நாங்கள் மில்லில் கொடுத்து தேங்காய் எண்ணெயாக மாற்றிக்கிறோம். அதே மாதிரி கல்லுப்பு தான் வாங்குவோம். கல்லுப்பு வாங்கி சரியில் வச்சு வறுத்து அப்படி எடுத்துக்குவோம். அப்படி இல்லைன்னா வெயிலில் ஒரு மணி நேரம் காய வச்சோம்னா அதில் உள்ள அயோடின்லாம் போயிடும். நம்மளுக்கு அயோடின் உடம்புக்கு வேணுமேனு கேட்டிங்கன்னா வேணும். அது மற்ற உணவுலேருந்தே அதிகமாக கிடைச்சிரும். அவ்வளோவா உப்புலேருந்து கிடைக்கிற அயோடின் அதிகம். அதனால் நீங்கள் வெயிலில் காய வச்சு கல் உப்பை பொடிச்சு வச்சுக்கோங்க. நாங்கள் பொடிச்சு வச்சுக்குவோம். அந்த தூள் உப்பும் நாங்கள் வாங்குறதில்ல, வெறும் கல் உப்பு மட்டும்தான் வாங்குகிறோம். வாங்கி வெயிலில் காய வச்சோ இல்லை வானவெளியில் வச்சு வறுத்தோ அதை பொடிச்சு வச்சுக்கிட்டு உணவில் பயன்படுத்திக்கிறோம். காலை நேரத்துக்கு நம்ம வெள்ளை சோடியம் உப்பையும் மதிய வேலைக்கு பிறகு இந்து உப்பையும் பயன்படுத்துகிறோம். 2 உப்புல சத்தும் வேணும். அதனால் காலைக்கு சமைக்கும் போது அதுவும், இரவுக்கு சமைக்கும் போது இந்து உப்பும், இது 2யுமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். கடையில் உள்ள எண்ணெய்களை நாங்கள் வாங்குறதே கிடையாது. கவனமாக இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயும் கடலை கிடைக்கலன்னா, தேங்காய் கிடைக்கலன்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி மரச்செக்கு எண்ணெய் இருக்கும், அங்கே போயிட்டு மரச்செக்கு எண்ணெய் வாங்கிக்கிங்க. கவனமாக பார்த்து நல்ல கடல் எண்ணெய் சமைக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் சமைக்கிறதுக்கும் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். அதையும் வாங்கி சமையலுக்கு சில பேர் பயன்படுத்துவாங்க. கவனமாக இருங்க. உங்கள் அடுப்படியில் நீங்கள் இன்னைக்கே மாற்ற வேண்டிய ஒரு விஷயம் எண்ணெய், உப்பு. இது 2யும் இன்னைக்கே மாற்றிடுங்க. நான் பிறகு சொல்கிறேன் என்னென்ன மாற்றணுன்றத. சரிங்களா? கவனமாக இருங்க. திருப்பி கவனன்ற வார்த்தை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, எண்ணெய் மாறியே ஆகணும். எண்ணெய்னால இங்கே நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அடுத்துங்க, ரொம்ப பிரச்சனைகள் உருவாக்குற உணவுகள் பட்டியலில் எனக்கு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பாக்கெட் உணவு. பாக்கெட்டில் கடையில் கிடைக்கும்ல, கூல்ட்ரிங்க்ஸ், பேக் பண்ண பாக்கெட் உணவுகள், சிப்ஸ், நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ் எல்லாத்தையும் சில பேருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் வீட்டில் நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிடுவீங்க. இதெல்லாம் என்னைக்கு விளம்பரங்கள் பார்த்து அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல விளம்பரங்கள் வரும். நம்ம விளம்பரங்கள்லாம் பார்த்து தான் நம்ம டோபமைன் அதுக்கு போய் அடிமையானுச்சு. அதை பார்த்தாலே குடிக்கணுன்ற ஞாபகம். என்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தா தான் குடிக்கணும் ஞாபகம். அது வரையும் நம்மளுக்கு அது வரவே வராது. அதை பற்றி நினைக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குற எந்த பக்கம் திரும்பினாலும் அதை நம்ம பார்த்துருவோம். வெளியில் போகும்போது, பஸ் ஏறும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, டிவி பார்க்கும்போது, நல்லா கவனிச்சிருக்கீங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு நம்ம உணவுப் பொருட்களோட விளம்பர பதாகைகள் இருக்கும். அதெல்லாம் அவங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம், நம்ம தான் போய் விழுகிறோம். அவங்க வலை விரிச்சு வச்சுருக்காங்க, நம்ம அந்த வலைக்குள்ளே போயிட்டு ஜாலியாக போய் உட்காந்துக்கிறோம். ஸோ நீங்கள் எங்கே போனீங்க பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பதாதைகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் குடிச்சு தான் இப்படி உட்காந்துருக்கேன். இனிமேல் நான் அதெல்லாம் குடிக்கிறதெல்லாம் எப்போயோ நிப்பாட்டிட்டேன். சாப்பிட்டு இந்த கலரான பானங்கள் எதுவுமே குடிக்கிறது இல்லை. கலருக்கான பானங்கள், அதுக்கப்புறம் இந்த சத்தான மாவுச்சத்துள்ள பொருள்கள்லாம் ஒன்று வரும்ல, ஹோர்லிக்ஸ், பஸ்ட்டு அப்படின்னு சிவப்பு கலரில் ஒன்று பஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ப்ளூ கலரில் ஒன்று ஹோர்லிக்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த சத்தான உணவுகள்லாம் நான் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் நான் நிப்பாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் ரொம்ப, அதே மாதிரி இந்த பாலில் கலந்து குடிக்கிறதுலாம் நிறையா வருது. அதெல்லாம் நான் இப்போ எடுக்கிறதே இல்லை. அதே மாதிரி நூடுல்ஸ், அதெல்லாம் சத்தியமாக அதெல்லாம் விட்டுட்டேன். அதெல்லாம் மிகப்பெரிய சோடியம் கண்டென்ட் உள்ளது. நம்ம ஒரு நாளைக்கு இந்த இவ்வளோ உப்பு சாப்பிட்றதுக்கு சமம் அந்த பாக்கெட் உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு. பாக்கெட் உணவு சாப்பிட்றது ஒன்று தான், இவ்வளோ உப்பை வாய்க்குள்ளே போட்டு முழுங்குறது ஒன்று தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சு நடந்துக்குங்க. இதெல்லாம் சூட்சமாக தான் சொல்ல முடியும். பிறந்தநாள் பார்ட்டினா டக்குன்னு இரவு உணவு தான். அவள் கிளம்பி போகும்போதே மணி 10 மணியாக இருக்கும். 10 மணிக்கு பார்ட்டி அட்டன் பண்ணுறது, 11 மணிக்கு பார்ட்டி அட்டன் பண்ணுறது. நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஆல்கஹால் பழக்கம் கிடையாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஏதாச்சும் யாருக்காச்சும் பிறந்த நாள்னா ட்ரீட்னா நேராக போயிட்டு கடையில் போயிட்டு உட்காந்து கிரில்லு, மணி 10 மணிக்கு ஹெவியாக கிரில்லு, அதுக்கு சப்போர்ட்டாக அந்த கருப்பு கலர் பானம் இதெல்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு அந்த 10 மணி 11 மணி 12 மணிக்கு அந்த உடம்பு என்ன பாடுபட்டுருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். என் கிட்னிலாம் என்னைய பார்த்துச்சுன்னா, எழுத்தாப்புல நின்றுச்சுன்னா அடி வெளுத்து எடுத்துரும். ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டீங்க. அது இப்போ தான் நான் உணர்றேன்.
நீங்களும் யோசிச்சு பார்த்துக்குங்க, உங்கள் உறுப்புகள்லாம் நீங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு. அது வெளியில் வந்துச்சுன்னா நம்மளை அந்த அடி அடிக்கும். நம்ம அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் நைட்டு உணவுன்ற பேரில் நம்ம வெளியில் போய் ஹெவி ஃபுட் சாப்பிட்றோம். அதுவும் நார்மல் ஃபுட்லாம் இல்லை, ஹெவி ஃபுட்டு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன்லாம் நைட்டு சாப்பிட்டோம்னா உடம்பு என்ன பாடுபடும் தெரியுமா? நான் தான் சொல்கிறேனே, சூரிய சக்தி இருக்கிற வரையும் தான் உடம்புக்கு செரிமான சக்தி கிடைக்கும். சூரிய சக்தி எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் நமக்கு செரிமான சக்தி முடிஞ்சிடும். நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க, ப்ரோ நைட்லாம் சாப்பிட்டோன்னு எனக்கு செரிச்சிடும் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அது நம்ம உடம்பு நம்ம கொடுக்குற நம்ம உடம்பு நமக்கு காட்டுற அக்கறை ப்ரோ. ஓரளவு தான் ப்ரோ அக்கறை காட்டும். அதனால தான் ப்ரோ 60 வயசுக்கு மேலே தள்ளாட கிளம்பிடுறோம். நம்ம உடம்பு கிட்டத்தட்ட 200 வயசுக்கு மேலே வாழ வேண்டிய உடம்பு ப்ரோ. ஆனால் நம்ம என்ன பண்ணாலும் என் உடம்பு அது செரிச்சிடும் இது செரிச்சிடும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறதுனால, அது செரிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது நம்மளை காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறன்றதை நம்ம சீக்கிரம் புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பிறகு தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ நீங்கள்லாம் இப்போவே புரிஞ்சுக்குங்க, உடம்பு ரொம்ப பாவம். நீங்கள் நைட்டு உணவு எடுத்துக்கிறத இன்னையோட விட்டுருங்க. கரெக்டாக 6 மணி 7 மணி இதுக்கு மேலே வாயில சாதமே வைக்காதீங்க, எதுவுமே வைக்காதீங்க. வேணா ஒரு காலண்டரு, ஒரு மந்த் காலண்டரை எடுத்து வச்சுக்கோங்க, அதில் டிக்கு போட்டுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிற சேலஞ்சுன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரெக்டாக சாப்பிட்டோமா அதுக்கு ஒரு டிக்கு. அதே மாதிரி கரெக்டாக பழக்க வழக்கங்கள், நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியானம் இதெல்லாம் சரியாக பண்ணோமா அதுக்கு ஒரு டிக்கு. அன்னைக்கு எதுங்க பண்ணலையோ அன்னைக்கு இன்ட்டு. சாப்பாடு தப்பான சாப்பாடு என்னைக்காச்சும் சாப்பிட்டேன்னா அதுக்கு ஒரு இன்ட்டு. இப்போ ரெண்டு ஒவ்வொரு டேட்லையும் ரெண்டு டிக்கு நான் போடுவேன். ஒன்றுக்கு உணவுக்கு, ஒன்று என்னோட டே டு லைஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு டிக்கு, உணவு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு 2 டிக்கு. என்னைக்கெல்லாம் 2 டிக்கு உழுகுதோ அன்னைக்கு கரெக்டாக இருந்திருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு டிக்கு ஒரு இன்ட்டு உழுகுதோ அன்னைக்கு அந்த உணவுலையோ இல்லை டே டு லைஃப்லையோ ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி 30 நாளில் ஒரு 20 நாள் நம்ம கரெக்டாக டபுள் டிக் வாங்கியிருந்தோம்னா நம்ம ஜீனியஸ் தான். அதில் 15 நாள் வாங்கியிருந்தோம்னா இட்ஸ் ஓகே, 10 நாள் வாங்கியிருந்தோம்னா இஸ் பேட். 20 நாள் நம்ம 25 நாள் நம்ம டபுள் டிக் வாங்கியிருந்தோம்னா பெஸ்ட். எல்லாருமே டெய்லி கலண்டர் வாங்கி இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போதைக்கு நான் சொன்னது உணவில் நம்ம சரியான உணவு எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு ஒரு டிக்கு, சரியான உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் பண்ணோம்னா 2வது டிக்கு. நான் இந்த உணவு முறைகளில் நான் 3 தான் இப்போ ஒரே 3 டாபிக் சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு டாப்பிக்கே இவ்வளோ நேரம் போயிடுச்சு. நான் இன்னும் அடுத்த உள்ள 2 டாபிக் நான் அடுத்தடுத்த 2 வீடியோவாக போடுறேன். ஏன்னா ரொம்ப அரை மணி நேரம் 1 மணி நேரம் இதுவே எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு தெரில, இதுவே பெரிய வீடியோ போச்சு. சரி, நான் அந்த 3 வீடியோ பார்த்த பிறகு நீங்கள் காலண்டரில் சேலஞ்சர் அந்த இதை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், அது சொன்ன பிறகு நம்ம கரெக்டாக அந்த டே டு லைஃப்பில் நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். நம்மளே சோதிச்சு பார்ப்போம். நம்மளை ஜெயிச்சிட்டாலே எல்லாரையும் நம்ம ஜெயிச்சிடலாம். நாங்கள் ஒரு வாட்டி கோயம்புத்தூரில் ஒரு பிரபலமான மாலுக்கு போயிருந்தோம். அப்போ போயிட்டு ஃபுட் கோர்ட் போயிருந்தோம், சாப்பிட்லான்னு போயிருந்தோம் போது எங்கள் அக்கா இட்லி கேட்டுச்சு. சரி, என் தம்பி எப்பவுமே தோசை தான் கேட்பான், அவன் தோசை கேட்டிருந்தான். போயிட்டு பார்த்தா மணி 9 மணி தான் ஆகுது. அப்போ அவங்க சொன்னாங்க, இட்லிலாம் இப்போ வராது சார், 11 மணிக்கு தான் சார். அப்போ தோசை கிடைக்குமா மேடம்னா, அது ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆகும் சார் அப்படின்னு. சரி, இப்போ என்ன மேடம்னா, இப்போ நூடுல்ஸ் இருக்கு சார், பீஸா வேணா இருக்கு, பர்கர் இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க, 9 மணிக்கு இட்லி கிடைக்காதான், தோசை கிடைக்காதான், ஆனால் நூடுல்ஸ் கிடைக்குது. காலையில் பீஸா கிடைக்குது, பர்கர் கிடைக்குது. பார்த்துக்குங்க. அப்போ இதெல்லாம் இட்லி எத்தனை மணிக்கு கிடைக்கும்னு கேட்டா, இட்லி 12 மணிக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு. அப்போ அப்படின்னு பார்த்துக்குங்க, நம்மளுக்கு எந்த உணவுலாம் பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்குமோ அதுதான் அங்கே ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு கிடைக்குது. மற்ற உணவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு தானே ஆகணும், அதை தான் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்மளுக்கு சுடுதண்ணி எங்கேயுமே அவ்வளோவா கிடைக்காது. ஆனால் கூல்ட்ரிங்க்ஸில் இந்த கருப்பு கலர்லையும் பச்சை கலர்லையும் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுதான் இப்போ இங்கே நம்மளுக்கு மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் போகும்போதும் வரும்போதும் கவனமாக இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் புரதம்னு இங்கே எல்லா இடத்துலையும் வெரி ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்களா? இங்கே புரதம் அதிகமாகிறது புரதம் நல்லது தான். புரதங்கள் தான் நமக்கு புது செல்களை உருவாக்குறது, தசைகளை விரிவுபடுத்துறது எல்லாமே புரதங்கள் தான். புரதங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனால் புரதங்களை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு ரொம்ப சிரமப்படும். ஒரு புரதத்தை செரிமானம் பண்ணுறதுக்கே உடம்பு ரொம்ப 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 கஷ்டப்படும்.
ஆனால் நம்ம நிறைய பேர் புரதம் எடுத்துக்கிறோம்னு புரதம் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்காதீங்க. உணவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையை தாண்டி புரதம் எடுக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நான் சொல்றது உடல் உழைப்பு உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உடம்பு செரிச்சிரும், அது ஃபேட் கன்வெர்ட் பண்ணிடும். ரன்னிங் போறவங்களுக்கு அது எப்படியோ அது ஏதோ சரி பண்ணிடும். ஆனால் நம்ம சும்மா இந்த உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அதிக உடல் உழைப்பு இல்லாதவங்க எல்லாம் புரதம் எடுத்துக்கிறது, உடம்புக்கு தாண்டிய புரதம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கிட்னிக்கு ரொம்ப வேலை கொடுக்குற மாதிரி அதிக வேலையை புரதங்கள் வாங்கும். உடம்புல உள்ள ஆற்றல் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் அது செரிமானம் பண்ணுறதுக்குள்ளேயும். ஸோ புரதங்கள் அளவாக எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கோங்க. புரதம் எடுக்காமலே இருக்கக்கூடாது. நம்ம உடம்புக்கு தேவையான புரதத்தை அளவாக எடுத்துக்கணும். அளவுக்கு மீறிய புரதம் நம்ம உடம்புல செரிமானம் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப சிரமப்படும். அதில் ரொம்ப கிட்னி ரொம்ப ரொம்ப சிரமப்படும். ஸோ கவனமாக எடுத்துக்கோங்க புரத விஷயத்தில். சரிங்க, இது இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். எல்லா பிரச்சனைகளும் இங்கே தான் அதிகமாக பீக் லெவலில் போணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஃபோன்ல இருந்தே ஆர்டர் பண்ணுறது. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோட போனோம்னா, வெளியில் போனோம்னா, பசிச்சுன்னா ஒரு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா ஒரு 10 மணிக்கு கடையில் போய் சாப்பிட்றது வழக்கமாக முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. நம்ம வீட்டில் சாப்பிட்டு படுத்துருவாங்க. சில நகர்ப்புறங்களில் 10 மணி தான் அதிகபட்சம் கடையில். சில பேர்லாம் 9 மணிக்கு, நம்ம ஊர்லலாம் 10 மணி அவ்வளோதான், கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரி, வெளியில் சாப்பிட முடியலன்னா வீட்டுக்கு படுத்து தூங்கிடுவோம். வேற வழி இல்லை, மணி ஆகிட்டு, இனிமேல் கடையெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு தூங்கிடுவோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. அப்போ 11 மணியாக இருந்தாலும் ஃபோனில் ஆர்டர் பண்ணால் சாப்பிட்றலாம், வீட்டுக்கே சாப்பாடு வருது. அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணோம், டோபமைன் உடனே டக்குன்னு ஒரு வாட்டி பழகிடுச்சுன்னா போதும். நம்ம வேண்டான்னு நினச்சாலும் அந்த டோபமைன் என்ன பண்ணும், அதை போய் ஆர்டர் பண்ணு, அதை போய் சாப்பிடு, இதை சாப்பிடு. அப்போ நம்ம ரீல்ஸ் வேற பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரீல்ஸில் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது எவனா ஒருத்தவன் கிரில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆஹா, கிரில் அருமையாக இருக்க, எந்திரிச்சு போக அலுப்பாக இருக்கும், பைக் எடுத்துகிட்டு வெளியில் போக அலுப்பாக இருக்கும். அதை மட்டும் தான் ஃபோன் இருக்கே, ஆர்டர் பண்ணால் அடுத்த நிமிஷம் வருமே, கிரில்லை பார்த்தாச்சுல, அடிச்சு விட்டு கிரில் 10-11 மணி ஆயிரும். 11 மணிக்கு உட்காந்து கிரில் சாப்பிடுவோம். எப்படி நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம உடம்பு நம்மளை கெடுத்துக்கிறதுக்கு சூழ்நிலைகளும் எப்படி மாறிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த சூழ்நிலைகளை ஊக்குவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இருக்க காரணமே இதுதான். இது முன்னாடி காலங்கள் இல்லை. நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்களா எப்படி வந்துகிட்டே இருக்குன்னு. நம்ம முன்னாடி காலங்களில் நம்மளுக்கு பசி இருந்துச்சுன்னா, டைம் ஆயிடுச்சுன்னா கடை இருக்காது, நம்மளால சாப்பிட முடியாது. ஸோ அங்கே அதோட முடிஞ்சிருச்சு, நம்ம படுத்துறோம், அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அந்த வழிமுறைகளை பாருங்க, எப்படியெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நைட் 3 மணி வரையும் எல்லாமே கிடைக்கும். பீஸா கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், கிரில் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எத்தனை மணியாக இருந்தாலும் நம்ம ரீல்ஸை பார்த்துட்டு, ரீல்ஸில் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு அந்த வீடியோ தான் நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கே பண்ணுங்க, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்து விட்ருங்க. உங்களுக்கு வராது, நீங்கள் எப்போல்லாம் அதை பார்க்குறீங்களோ அப்போ தான் திங்கணும்னு தோணும். அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. முடிஞ்சளவு அதுலேருந்து வெளில வாங்க. நீங்கள் பார்க்குறத குறைச்சிட்டிங்கனாலே சாப்பிட்றத குறைச்சிருக்கீங்க, என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இன்னிலேருந்து அந்த பழக்கத்தை விட்டுருங்க. இந்த ஆன்லைனில் அன்டயத்தில் சாப்பிட்றதே தப்பு. இதில் அன்டயத்தில் ஆர்டர் பண்ணி ஹெவி ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பு. சரிங்களா? இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், இதுவே 1/2 மணி நேரத்தை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்னன்னா, உணவை நம்ம இவ்வளோ நாள் நான் தப்பான உணவுகளை சாப்பிட்றத சொல்லிட்டேன். அடுத்து உணவு எப்படி சாப்பிடுன்றத, நான் எப்படி சாப்பிட்டு இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை ஆகாதுன்றத பேசுகிறேன். அடுத்து இப்போ நான் எப்படி உணவுல சாப்பிட்றேன்ற வீடியோவை அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். சரிங்களா? நன்றி.